அவர்கள் தன்னுடைய மகளுக்கு இப்போ திருமணம் சொல்லியிருக்கிறாரு. பத்திரிக்கை எல்லாமே பல பிரபலங்களுடைய வீடுகளுக்கும் போய் வச்சுட்ருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு சமூக வலைதளத்தில் சில பதிவு போட்டிருக்காரு. கிங்காங் அவர்கள் அதிசய பிறவி அப்படின்ற படத்தின் மூலமாக ரஜினிகாந்த் அவர்கள் கூட இணைந்து நடிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் இவர் நடிக்க ஆரம்பித்தார். பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு அவ்வளவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க ஒரு முடிவு செஞ்சுருக்கிறார். ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. திருமணமானதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தன்னுடைய மகன் மற்றும் மகளை நல்லபடியாக வளர்த்து வந்திருக்கிறார். எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் கூட தன் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து வந்திருக்கிறார். இப்போ தன்னுடைய மகளுக்கு திருமணம் நிச்சயமானதுமே தன்னுடைய மகளுக்கு என்ன தேவையோ அதை தன்னுடைய மனைவி கூட சேர்ந்து எல்லாமே பார்த்து எடுத்து வந்திருக்கார். இந்த சூழலில் இவர் டி ராஜேந்தர் அவர்களுடைய வீட்டிற்கும் பார்த்திங்கன்னா பத்திரிக்கை வைக்க போயிருக்கார். அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு கதாபாத்திரத்திற்கு ஆள் தேவைப்படுது, அதுலேயும் அதுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப, உன்னை தவிர வேறு யாரும் படவே முடியாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாராம். அதனால் இப்போ குஷியில் இருக்காராம் கிங்காங் அவர்கள். எப்படியோ நான் யதார்த்தமாக பார்த்திங்கன்னா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சலாம் வரல. என்னுடைய மகனுடைய திருமண விழாவிற்காக உங்களை கூப்பிட வந்தேன். அந்த சூழ்நிலை எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பதிவு பார்த்திங்கன்னா அவர் சமூக வலைதளத்தில் போட்டிருக்கிறாரு. தொடர்ந்து எல்லோருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதோட ஜூன் 14ஆம் தேதி தான் அவங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தனக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய மகளுக்காக இப்போ பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறாரு. வருகிற 14ஆம் தேதி அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதாம். தொடர்ந்து இப்போ எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதே போல் சினிமாவில் எத்தனையோ பேர் வந்தாலும் கூட ஒரு சில கதாபாத்திரங்கள் நம்மளுடைய மனதில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிடும். அப்படி தான் அதிசய பிறவி அப்படின்ற திரைப்படத்தில் கிங்காங் அவர்களினுடைய கதாபாத்திரமும் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருப்பார். அதே போல் நிறைய திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாரு. அதுலேயுமே அவருடைய கேரக்டரை நல்லாவே அவர் வெளிப்படுத்தியிருப்பார். இப்படி சூழ்நிலையில் தனக்கு இப்போ டி ராஜேந்தர் அவர்கள் கூட இவ்வளவு நாட்கள் கழித்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதுமே ரொம்பவே அவருக்கு ஒரு ஜாக்பாட் போல் நினைப்பு வந்துருச்சான். அதுதான் அவர் இப்போ ரசிகர்களிடையே ஷேர் பண்ணியிருக்கார். என்ன கதாபாத்திரம் என்ன படம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.